தர்ம வீரர் காமராஜர். விருதுப்பட்டி என்றழைக்கப்பட்ட விருதுநகரில் மிக மிக சாதாரணமான ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார். இளமையிலேயே தந்தையை இழந்தார். ஏழ்மையில் எழுந்தார். உழைப்பு உழைப்பு என்று உண்மையான உழைப்பு ஒன்றையே மூலதனமாக கொண்டார். தேச தந்தையான மகாத்மா காந்தியடிகளுக்கு அவர் காட்டிய அறவழியிலேயே எதிர்ப்பு தெரிவித்தார் உண்மையான காந்திய தொண்டரான காமராஜர். பாரதத்தின் தலையெழுத்தை 2 முறை தீர்மானித்தார். பாருலகம் வியந்தது. தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பை ஏற்றதும் தமிழின காவலர் தந்தை பெரியாரின் கொள்கைகளை சட்டமாக்கினார். எண்ணங்களை ஈடேற்றினார். பச்சை தமிழன் என்றார் வெண்டாடி வேந்தர். கருப்பு காந்தி, காலா காந்தி ஜெய் என்றது வட இந்தியா. ஒன் ஆஃப் த 3 Ks ஆஃப் த வேர்ல்ட் என்றது உலகம். அவர் சாதனை வாழ்க்கையில் மிக மிக சுருக்கமாக இந்த இசை நாட்டிய நாடகத்தின் மூலம் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு That
விறகு கடை வியாபாரி குமாரசாமிக்கும் வெள்ளி மலை சிரிக்கும் சிவகாமிக்கும் மகன் பிறந்தாரே. விருதுபட்டி ஊரிலே சுலோச்சனா சந்திலே 1903 ஆகஸ்டுக்கு முந்தைய ஜூலையிலே பாசமுள்ள 15ஆம் தேதியிலே மகன் பிறந்தானே, நல்ல மகன் பிறந்தானே. தெய்வத்தின் பெயரை சூட்டினாரே. கருணையுள்ள தெய்வம் காமாட்சி காமாட்சி என்றே பெயரை சூட்டினாரே. குழந்தை காமாட்சி சிறுவனானான். குஞ்சி மகிழ தங்கை வந்தாள் நாகம்மை. விறகோடு தேங்காயும் விற்று வந்த குமாரசாமி சிறு பிள்ளை இருவரையும் விட்டு பிரிந்தார். அவர் உலகை விட்டு பிரிந்தாரே. பள்ளியிலே பிள்ளைகள் பரிகசித்ததால் காமாட்சி பெயர் மாறி காமராஜரானார். காமாட்சி காமராஜரானார். காமாட்சி காமராஜரானார். காமாட்சி காமராஜரானார். தந்தையை இழந்த தாங்காத வறுமை என்ன செய்வார்? தந்தையை இழந்த தாங்காத வறுமை என்ன செய்வார்? அன்னை சிவகாமி ஐயோ பாவம், ஒரு மகனும் கொடுமை ஐயோ பாவம். 6ஆம் வகுப்பையே முடிக்கவில்லை காமராஜர் ஐயோ பாவம். மாமா கருப்பையா நாடார் துணிக்கடையில் மருமகன் சில காலம் பணிபுரிந்தாரே. சிறு வயதில் பணிபுரிந்தாரே. வீர சத்யமூர்த்தி ஐயர் சேலம்
மாமா கருப்பையா மிகவும் மனம் கலங்கினார். தந்தையில்லா பிள்ளை தறிகட்டு போவான்னு சிந்தை நொந்தார். சித்தம் கலங்கினார். விருதுநகரிலிருந்து வெளியேற்ற விரும்பினார். திருவனந்தபுரத்தில் அண்ணன் காசிநாதன் மரக்கடை வணிகத்தில் மாபெரும் வணிகர். அச்சத்தோடும் அரைமனத்தோடும் அங்கே அனுப்பினார் அன்பு மருமகனே. ஓராண்டு காலம் வைக்கம் போர் நடந்தது. போரில் தனது மாமா காசிநாதனின் அனுமதியோடு கலந்து கொள்ள விரும்பி அவரிடம் அனுமதி கேட்டார் சிறுவர் காமராஜர். அனுமதி நம் தமிழி நம் காக்கும் போருக்கு போக தாருங்கள் மாமா அனுமதி தாருங்கள். இதுக்கும் எவரையும் சிறையில் அடைப்பார். இதையும் நீ இங்கே இருந்திட வேண்டாம். விருதுநகருக்கே விரைந்து செல்வாய். தாயுடன் நல்ல சேயாய் வாழ்வாய். வைக்கம் போருக்கு தேவையான சில உதவிகளை செய்து வந்த இளைஞர் காமராஜர் நேரடியாக கலந்து கொள்ள முடியாத நிலையில் மன வருத்தத்துடன் விருதுநகர் திரும்பினார். காசிநாத மாமா கடும் சினம் கொண்டார். அன்னை சிவகாமியிடமே அனுப்பியும் வைத்தார். காலை வயதான காமராஜரோ காங்கிரஸ் வளர்ச்சிக்கு கடுமையாய் உழைத்தார். விருதுநகர் உள்ளாட்சி தேர்தலில் வெல்ல காமராஜரை களமிறக்க விரும்பினார் முத்துராமலிங்கர் எனும் தேவர் திருமகனார் தென்னகத்து நேதாஜி, தன் நிலம் முழுவதும் தானமாய் வழங்கிய முருகபக்தர். முத்துசாமி ஆசாரி மூலமாகவே காமராஜர் ஆடு வாங்கிட பொருள் தந்தார் புகழ்மிக்க தேவரையா. திருமண
பல பதவிகள் வந்தன. அதில் நகராட்சி தலைவர் பதவியும் ஒன்று. தேடி வந்த நகராட்சி தலைவர் பதவியை உதறி தள்ளினார் செல்லுகின்றே நாட்டிற்கு நான் ஒழிக்க செல்லுகின்றேன் என்று சொன்னாரே காமராஜர். தேசத்தின் நன்மைக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்க விரும்பிய காமராஜரிடத்திலே திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்க்கையிலே ஈடுபட்டு இன்பமாக வாழ வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அவருடைய தாயார். தன்னலத்தை காட்டிலும் தேச நலமே முக்கியம் என்று நினைத்த காமராஜர் தன் தாயாரினுடைய வேண்டுகோள்களுக்கு செவி சாய்க்கவில்லை. அன்பு மகனே காமாட்சி இந்த ஏழை தாயின் சொல் கேட்பாய். ஒன்றை பெற்ற போது உள்ளம் மகிழ்ந்தேன். ஒரு கடமை எனக்கு மீதமாய் உள்ளது. பல நாட்கள் பல மாதங்கள் உன்னை பார்க்காமல் இருந்து விட்டேன். என்ன செய்வது? தக்க வயதிலே திருமணம் புரிந்து மக்கள் மனமுடன் உன்னை ஒத்தவர் இல்லறம் நடத்துகள் எண்ணி பார்ப்பாய். நல்லறம் நடத்தி நீ நலமாய் வாழ்ந்திடு. நாட்டின் நலனே பெரிதா எண்ணுகிறேன். வீட்டை நினைக்க விருப்பமில்லை. காந்தியை பார்த்திட கஸ்தூரி வாயுள்ளார். நேருவை நினைத்திட கமலா உள்ளார். ராஜாஜிக்கும் அருமை மகன் உண்டு. உன்னை நினைக்க ஒருவருமே இல்லை. ஆங்கிலேயரை அகற்றுவதே என் உயிர் மூச்சு. காங்கிரஸ் வளர்ச்சியே நான் பேசும் பேச்சு. தினம் தினம் கொடுக்காதே அன்பெரும் தொல்லை. திருமணம் என்பதே எனக்கு என்றும் இல்லை, இல்லவே இல்லை. இப்படிய எழுதியுள்ள இறைவன் தலையில் அப்பா காமாட்சி தாய் சொல்லை தட்டாதே. தாய் சொல்லை தட்டாதே. தாய் சொல்லை தட்டாதே. காமராஜர் தன் தாயாரின் வேண்டுகோளுக்கு உடன்படவில்லை. தனது அரசியல் பணிகளை தொடர்ந்தார். அதன் காரணமாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். உப்பு சத்தியாகிரகம் போரி அழைத்து வைத்தார்கள். அலிப்பூர் சிறையில் ஆண்டுகள் 2 அடைத்து வைத்தார்கள். சிறையில் அடைத்து வைத்தார்கள். காமராஜரை அடைத்து வைத்தார்கள். ஒத்துழையாமை போரில் அடைத்து வைத்தார்கள். அமராவதி சிறையிலும் வேலூர் சிறையிலும் அடைத்து வைத்தார்கள். அடைத்து வைத்தார்கள். சிறையில் அடைத்து வைத்தார்கள். காமராஜரை அடைத்து வைத்தார்கள். காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி மோதல் பெருகியது. ராஜாஜி ஓர் அணியாகவும் தீரர் சத்தியமூர்த்தியும் காமராஜரும் ஓர் அணியாகவும்
கருத்தால் வேறுபட்டு நின்றனர். போட்டியோ போட்டி அந்த நாளிலே போட்டியோ போட்டி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே போட்டியோ போட்டி ராஜகோபால் ஆச்சாரியரை அண்ணா காந்தி ஆதரித்தாரே காமராஜரை களமிறக்கினார் சத்தியமூர்த்தி கையில் கண்டி தமிழ் காமராஜ் கணக்கில் வென்றாரே போட்டியோ போட்டி அந்த நாளிலே போட்டியோ போட்டி காங்கிரஸ் கட்சிக்குள்ளே போட்டியோ போட்டி காலனா அரையனா மாலனா எட்டனா காலனா அரையனா மாலனா எட்டனா சில்லறை சில்லறையாகவே சேர்த்து வந்த காமராஜர் சில்லறை சில்லறையாகவே சேர்த்து வந்தார் காங்கிரஸ் கட்சிக்கு சொத்து வாங்கவே காலனா அரையனா மாலனா எட்டனா சில்லறை சில்லறையாகவே சேர்த்து வந்தார் இந்துரிதழ் ஆசாம் கஸ்தூரி ரங்க ஐயங்காரிடம் காலனா அரையனா மாலனா எட்டனா சில்லறை சில்லறையாகவே சேர்த்து வந்தார் தானாக சேர்த்த தன் உழைப்பு பணத்தால் தேனாம்பேட்டையில் திரண்டதோர் மைதானம் கட்சியின் பெயரால் பத்திரம் பண்ணி மெச்சத்த கொண்ட மேதையாய் ஆனாரே. சேகரித்தாரே மிகவும் சேகரித்தாரே மிகவும் சேகரித்தாரே ஆச்சார்யா வினோபாவையின் அருள்பூமிகான இயக்கத்திற்கு சேகரித்தாரே ஜெயபிரகாஷ் நாராயணுடன் சென்று செல்வந்தர் மனங்கள் வென்று பூமிகான இயக்கத்திற்கென பல பல நிலங்களை கொண்டு வந்தாரே சேகரித்தாரே மிகவும் சேகரித்தாரே மிகவும் சேகரித்தாரே. காலச்சக்கரம் சுழன்றது. மூதறிஞர் ராஜாஜி முதல்வரானார்.
குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டம் நான் கொண்டு வந்தேன், குலக்கல்வி திட்டம் நான் கொண்டு வந்தேன். தமிழ் குடி உயரவாய் பதனை இன்று தந்தேன், தமிழ் குடி உயரவாய் பதனை இன்று தந்தேன். குலக்கல்வி திட்டம் நான் கொண்டு வந்தேன். முடிவெட்டுவோன் மகன் முடிவெட்ட வேண்டும், படிகட்டுவோன் மகன் படிகட்ட வேண்டும். பதையேறுவோன் மகன் பதையேற வேண்டும், பானை செய்வோன் மகன் பானை செய்ய வேண்டும். ஏழைகள் படித்தால் யார் கொடுப்பார் வேலை, எனவே தான் செய்வீர் தகப்பன் தொழில் மாலை. தந்தை பெரியார் சிந்தை கலங்கினார். குலக்கல்வி திட்டம் குலநாச திட்டம். அதை தந்த ஆச்சாரியரின் ஆட்சியை அகற்றவே ஆணையிட்டு சூளுரைத்தார் ஐயா பெரியார். ராஜாஜியின் முதல்வர் பொறுப்புக்கு முடிவு கட்டினார். அதன் விளைவாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் காமராஜர். ராஜகோபால் ஆச்சாரியார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததும் காமராஜர் சென்னை மாகாண முதலமைச்சராக 13/4/1954 அன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்டப்பேரவை உறுப்பினராக இல்லாத காமராஜர் குடியாத்தம் தொகுதி இடைத்தேர்தலில் சட்டப்பேரவைக்கு போட்டியிட்டார். தந்தை பெரியார் தொகுதியின் மூலை முடுக்கெல்லாம் சென்று வாக்கை திரட்டி காமராஜரை வெற்றி பெறச் செய்தார். திட்டத்தை ஒழித்தார்.
பட்டுக்கோட்டை வெங்கட்ராமன், பழைய கோட்டை மன்றாடியார், சி சுப்பிரமணியம், பக்தவத்சலம், கக்கல், ஜோதி வெங்கடாச்சலம் உள்ளிட்ட 8 அமைச்சர்களுடன் எல்லோரும் புகழ்ந்திட நல்லாட்சி வழங்கினார் ஏழை பங்காளர் கர்ம வீரர் காமராஜர். சுற்றாதே தம்பி, நீயும் கடைத்தெருவில் நிற்காதே தம்பி. ஓடிவாரா தம்பி, ஓடிவாரா, நீயும் ஓயாமல் ஒழியாமல் ஓடிவாரா. எட்டாம் வகுப்பு வரையில் இலவச கல்வி தாரேன். மணக்க மணக்க மதிய உணவு இனிக்க இனிக்க பாலுண்டு குளத்தை தாட்டும் கொடுமை வீழ்த்த பணத்தை கூட்ட வறுமை ஓட்ட ஓடிவாரா தம்பி, ஓடிவாரா, 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 நீ ஓயாமல் ஒழியாமல் ஓடிவாரா. சென்னை நகர் துளி ஜொலிக்க
சீர்மிகு கல்பாக்கம் அணுகும் திட்டம் கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் கொண்டு வந்தாரே காமராஜர் பூவலயமே வியந்து பார்த்த பற்பல மின் திட்டங்கள். எத்தனை எத்தனை தொழில் கூடும் அத்தனையும் தந்த காமராஜர் நம் காமராஜர். மலைக்கோட்டை மாநகரம் திருச்சியிலே தொலைதூரம் சுடுகின்ற துப்பாக்கி தொழிற்சாலை. தொலைதூரம் சுடுகின்ற துப்பாக்கி தொழிற்சாலை. திருநெரும்பூர் கனரக பாய தொழிற்சாலை. கருவண சேலத்தில் இரும்பு ஆலை. ராணுவடாட்சிகள் ஆவடி தன்னில் எடுத்தார் நிலக்கரி நெய்வேலி மண்ணில். எத்தனை எத்தனை தொழில் கூடும் அத்தனையும் தந்த காமராஜர் நம் காமராஜர். தன்னானே தானே நன்னே தன்னானே தானே தானே தன்னானே நானே நன்னே தானே தானே தன்னானே தானே நன்னே தன்னானே தானே தானே தன்னானே நானே நன்னே தானே தானே. ஏழை பங்காள எங்கள் காமராஜர் இறைவனைப் போல் இரக்கம் உள்ளவர். ஏழை பங்காள எங்கள் காமராஜர் இறைவனைப் போல் இரக்கம் உள்ளவர். மேடையிலே வேலை செய்யும் தொழிலாளருக்கு மேலான வாழ்வளிக்க முடிவெடுத்தாரே. பணக்காரர் நிலத்தையெல்லாம் பறிமுதல் செய்து பகிர்ந்தளித்தார் விவசாய மக்கள் தமக்கே. மணக்கின்ற இத்திட்டம் நிலச்சீர்திருத்தம். பணியான இத்திட்டம் நிலச்சீர்திருத்தம். ஏழை பங்காள எங்கள் காமராஜர் இறைவனைப் போல் இரக்கம் உள்ளவர். தன்னானே தானே நன்னே தன்னானே தானே தானே தன்னானே நானே நன்னே தானே தானே. காங்கிரஸ் கட்சியில் நிலவிய கடும் குழப்பத்தில் நேருவால் பணியாற்ற முடியவில்லை. உலகம் அவரை புகழ்ந்தாலும் உள்நாட்டில் கலகம் நிலவியது. காங்கிரஸில் யாரையும் நம்பிட நேரு விரும்பவில்லை. நேருவைப் போல் காமராஜரை மட்டுமே நம்பினார். வாருங்கள் வாருங்கள் காமராஜரே, வாருங்கள் வாருங்கள் பதவி சண்டை மாறுங்கள் கட்சியின் தலைவராய் நீங்கள். மாறுங்கள் கட்சியின் தலைவராய் நீங்கள். ஆசிய ஜோதி அறிவின் சிகரமே தேசிய தலைமை எனக்கு வேண்டாம். பாரத நாட்டின் பண்பினை காத்திட நீரே ஏற்றவர், நீரே சிகரம். சிந்திக்க சிரித்து காலம் வேண்டும் செல்வீர் நீங்கள் வருவேன் மீண்டும். நேரு காமராஜரை டெல்லிக்கு வருமாறு அழைத்ததும் தமிழர் தலைவர் பெரியார் மிகவும் மனம் வருந்தினார். முதல்வர் பதவியை துறந்து காமராஜர் டெல்லி சென்றால் தமிழகம் இருண்ட காலத்திற்கு சென்றுவிடும் என்று போகாதீர் போகாதீர் காமராஜரை
பொல்லாங்கு செய்யாதீர் தமிழர் தமக்கே என்று நேரில் அவரை வலியுறுத்தினார். ஆகட்டும் பார்க்கலாம் ஐயா. நேருவின் அழைப்பை ஏற்று கட்சி தலைமை ஏற்க ஒப்புதல் தந்தார் காமராஜர். என்ன முடிவு எடுத்தி சொல்லுங்கள், காங்கிரஸ் வளர்ச்சியில் கவனம் கொள்ளுங்கள். உங்கள் அழைப்பை ஒப்புக்கொள்கிறேன். உட்கட்சி போரை நான் வெல்கிறேன். வென்றேன் வென்றேன் நிமிர்ந்து நின்றேன், வென்றேன் வென்றேன் நிமிர்ந்து நின்றேன். முதியோர் பதவி விலகிட வேண்டும். முதியோர் பொறுப்பை ஏற்றிட வேண்டும். நாடு நகர் காடுகள் எங்கும் சென்று நம் கட்சி தொண்டுகளை செய்திட வேண்டும். முதியோர் விலகுதல் முத்தான திட்டம், காமராஜ் திட்டம் காசினியே போற்றும். ஹெய் ஹெய் காமராஜர் பிளான், ஹெய் ஹெய் காமராஜர் பிளான். முதியவர்கள் ஆட்சி பொறுப்புகளில் இருந்து விலகி கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற திட்டம் நேருவை மிகவும் கவர்ந்தது. அத்திட்டம் கே பிளான் என்று அழைக்கப்பட்டது. நேரு மட்டும் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடாது என்றார் காமராஜர். ஆனால் சில மாதங்களிலேயே, அதாவது 27/5/1964 துரதிருஷ்டவசமாக நேரு மறைந்தார். ஒப்பற்ற தலைவரானார் காமராஜர். இந்த உலகமே புகழுகின்ற காமராஜர். ஒப்பற்ற தலைவரானார் காமராஜர். இந்த உலகமே புகழுகின்ற காமராஜர். தப்பற்ற வழி நடந்ததாலே இந்த நாடே போற்றுகின்ற காமராஜர். என்னடியும் புருஷேவும் காமராஜரும் சொன்னபடி கேட்கும் இவ்வுலகம் என்றார்கள். நேருவிற்கு பின் யார் என்ற உலகம் சீர்மிக்க லாபகத்தோ என்ற தலைவர் லாபகத்தோரின் எளிய தோற்றம் எதிரே பாகிஸ்தான் ஏளனம் செய்தது. பாரதம் மீது படையும் எடுத்தது. நேரு இல்லாத நிலம் என்று நினைத்தது. காமராஜர் போர் முனை சென்றார். வீரர்களுடன் வீரராக கலந்து நின்று ஊக்க உரையாற்றினார். பாரதம் வென்றது, பாகிஸ்தான் ஓடியது. ரஷ்யாவில் சமாதான பேச்சு நடத்திடச் சென்ற இடத்தில் தாஷ்கண்ட் நகரில் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி உயிர் நீத்தார். அவரது மறைவு விவாதப் பொருளானது. அடுத்த பிரதமர் யார் என்ற நிலை எழுந்தது. மூத்த தலைவர் மொரார்ஜி தேசாய் பிரதமராக விரும்பினார். காமராஜர் தான் பிரதமராக வேண்டும் என்று தலைவர்கள் அனைவரும் விரும்பினர். உலகமே அதைத்தான் எதிர்பார்த்தது. ஆனால் தனக்கு வந்த பிரதமர் பதவியை காமராஜர் தியாகம் செய்தார். யாரும் செய்தவே காமராஜர். யாரும் செய்தவே எல்லோரும் சொல்லியும் இரண்டாம் முறையும் யாரும் செய்தாரே.
இந்திரா காந்தியே வருக, இந்திய பிரதமரே என்றே தியாகம் செய்தாரே. எவர் செய்வார் இப்படியோர் தியாகம்? என்னாலும் இவர்க்கில்லை பதவி மோகம். இந்திரா காந்தியின் எல்லா சீர்திருத்தங்களுக்கும் கர்ம வீரர் காமராஜரை காரணம் என்று எண்ணினர். சிலர் காமராஜரை கருப்பு காந்தி, காமராஜ் காலா காந்தி ஹே என்றனர். ஆனால் சில எதிர்ப்பாளர்கள் 1966 நவம்பர் 7ஆம் நாளில் டெல்லியில் காமராஜர் வீட்டை கொளுத்தி அவரை கொல்ல முயன்றனர். பெரும் புகழ் பெற்றார் காமராஜர், பெரும் புகழ் பெற்றாரே. கருப்பு காந்தி என்றார்கள், கண்டு வணங்க சென்றார்கள். எங்கெங்கு சென்றாலும் ஏற்றம் பெற்றார், எல்லா நாட்டாரும் போற்ற பெற்றார். எங்கெங்கு சென்றாலும் ஏற்றம் பெற்றார், எல்லா நாட்டாரும் போற்ற பெற்றார். தன்னிச்சையாக செயல்பட்டார் இந்திரா, பழந்தலைவர்களை புறம் தள்ளி. குடியரசு தலைவர் தேர்தலிலே கொடுத்த வாக்கை மீறினார். முடியரசி போலவே முன்னுக்கு பின்னாய் நடந்தாரே. அதிரப்பட்டாரே காமராஜர், அதிரப்பட்டாரே, அதிரப்பட்டாரே காமராஜர், அதிரப்பட்டாரே. அவசர நிலையை அமல்படுத்திய ஆணவமிக்க செயலாலே அதிரப்பட்டாரே காமராஜர், அதிரப்பட்டாரே. நாட்டிற்கு உழைத்த நல்லவர்களை வேட்டையாட நினைத்தார் இந்திரா. ஆச்சாரிய கிருபலானி, அதுல்யா கோஷ் உள்ளிட்ட மூத்த பெரும் தலைவர்களை சிறையிலிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த காமராஜர் நோய்வாய்ப்பட்டார். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் காலையில் காந்தியடிகளின் பிறந்த நாள் கூட்டத்தில் கர்ம வீரர் காமராஜர் உரையாற்றினார். அதன் பின்பு இல்லம் திரும்பியதும் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவராக தொண்டாற்றிய காலத்திலிருந்து தனக்கு செயலாளராக தொண்டாற்றிய வைரவனை அழைத்தார். வைரவா வைரவா வருவாய் என்னருகே, அண்ணா முதல் அணுக்கமாயுள்ள வைரவா வைரவா வாயன் அருகில். ஐயா ஐயா அருகில்தான் உள்ளே, ஐயா ஐயா அருகில்தான் உள்ளே. உறங்க வேண்டும் இரக்கமாயுள்ளது வைரவா வைரவா வைரவா.
நீண்ட நேரமாக உறங்கிக் கொண்டிருந்த காமராஜரை உதவியாளர் வைரவன் எழுப்ப முயற்சித்தார். அப்போதுதான் காமராஜரின் உயிர் உறக்கத்திலேயே பிரிந்திருந்ததை அறிந்தார். ஐயா, ஐயா, ஐயோ ஐயா! 3 முறை முதல்வராக ஆட போதிலும் முடங்கி கிடக்க வீடின்றி வாழ்ந்து முடிந்தீரே. வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து மடிந்தீரே. 5 முழக்கடல் வேண்டி அரை கை சட்டை அவைதானே உங்களது சொத்தாய் கொண்டீர். ஐயா, ஐயா, ஐயகோ ஐயா, ஓயாமல் உழைத்தீர் உறங்குங்கள். ஒப்பற்ற தலைவரே உறங்குங்கள். உலகம் உள்ளவரை உம் பெயர் நிலை கட்டும். உலகம் உள்ளவரை உம் பெயர் நிலை கட்டும். உலகம் உள்ளவரை உம் பெயர் நிலை கட்டும். உம் பெயர் நிலை கட்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க தன் வாழ்நாளை இந்த நாட்டின் நலனுக்காக அர்ப்பணித்து தெய்வமாக நம் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். அவர் நமக்காக செய்த தியாகங்களுக்கும் நாடு நலம் பெற செய்த நற்பணிகளுக்கும் இன்றும் என்றும் தலை வணங்குகிறோம். வாழ்க கர்ம வீரர் காமராஜரின் தியாகம். ஓங்குக பெருந்தலைவரின் புகழ். நண்பர்கள் இதுவரை கண்டும் கேட்டும்